ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாக்னா கார்னை வச்சு ஒரு இது பண்ண போகிறேன். மதியம் லஞ்ச் அதான் பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கும் ரித்திக்கு மட்டும்தான். அதனால் எப்படி வருதுன்னு தான் தெரியல. வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு மை சேனல். ரித்தி சொல்லு ஹாய். ஹாய். என்ன டேட்டா டைம்? நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மதியம் லஞ்ச் ரைஸ் ஆமாம். ரித்திக்கு பிடிச்சதுனால இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். வெஜிடபிள் ரைஸ், பேபி கார்ன் போட்டு தென் சில பல காய்கறினா போட்டு செய்ய போகிறோம். ரித்திக் மாமியும் செய்ய போகிறோம். சொல்லு. கார்லிக் கட் பண்ணுறோம். என்ன பண்ணணும்? கார்லிக் கட் பண்ணணும். நின்று அம்மா கட் பண்ணணும். அரிசி காணுமா? ஓகே 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 கட் பண்ணணும். சொல்லு. ஓகே பேபி நம்ம எடுத்துட்டு வரோமா? லெட்ஸ் கோ. கம் லெட்ஸ் கோ. பயந்துட்டேன். வா சோசன் எஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெறுவாயிலே எல்லாம் சாப்பிட்றே ரித்திக்கு பிடி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஆயில் ஊற்றுமா? வெயிட் பண்ண. ஓகே சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு சரி அம்மா குக் பண்ணிட்டு உனக்கு கூப்பிடவா? நீ கீழே இறங்கு, விழுந்துருவ. ரித்திக் போட போறியோ? ஆனியன் போடுமா? தெரிக்கும். நீ போ, அம்மா சமைச்சு கொடுத்துக்கலாம். சரியா? சாப்பிடு. ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் சமைக்கிறதுனா இல்லை. ஆனால் என்னென்னா அவன் மார்னிங் லேட்டாக தான் எழுந்திப்பான். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு கொடுத்துட்டு தென் நானும் அவர் கூட சாப்பிட்ருவோம். மோஸ்ட்லி அவர் போச்சுல என்னையும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவான். அவன் எழுந்திக்க மாட்டான். ஸோ அவனுக்கு சாப்பாடு அவன் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு 6 மணி 7 மணிக்கு பாட்டிலில் பாலை போட்டு இதுன்னு கொடுத்துருவேன். அவன் எந்திக்கிறது 9 மணி 10 மணி ஆகுமா. ஸோ அதுக்கடுத்து அவன் சாப்பிட மாட்டான். மோஸ்ட்லி சாண்ட்விச் அந்த மாதிரி கொடுத்துருவேன். அது கொடுத்ததுக்கப்புறம் லஞ்சு உடனே ஒரு 11 மணிக்கு கேட்பான். பட் சாப்பிட மாட்டான், சும்மா கேட்பான். எப்படின்னா எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் என்னை ஃபுட்டு இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போ ஆனால் என்னோடய அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்னை டார்ச்சர் பண்ணுவான். அவன் சாப்பிடுதானோ இல்லையோ 3 வேளைக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும். அப்படியே டிட்டோ இவனும் இவன் ரித்திக்கும் அதே மாதிரி அவன் சாப்பிடுதானோ இல்லையோ சாப்பாடு அவனுக்கு சமைச்சிட்டு கிச்சனில் இருக்கணும். அந்த மாதிரி ஏதோ அவனுக்கு தோணும். அம்மா பசிக்குது கிச்சன் போவோம் சமைக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் நான் சரி ஓகே அவனுக்கு நான் சமைச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சால் அவனுக்கு ஓகே.
இந்த பெரியவங்க எப்படி சாப்பாடு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி இருந்துருவான். அதுவே நான் சமைக்கலை அப்படின்னா கெட்டப்னு நின்று என்னை வந்து கிச்சனுக்கு அடித்து பத்துற வரைக்கும் அவன் என் பக்கத்துலேயே சொல்லிக்கிட்டே நிற்பான். சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யாரும் சொன்னால் கூட நமக்கு வந்து இந்த மற்ற யாரும் சொன்னால் கூட இந்த சமைக்கணும் இதுங்கணும் நம்ம வந்து சோம்பேறியாக இருந்துருவோமா. நான் அதில் இருக்குவேன் ரொம்ப சோம்பேறி. எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நான் படுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு லைட்டு ஃபேன் ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவே மோஸ்ட்லி என் தங்கச்சி இல்லை அண்ணன் யார்கிட்டையாட்டு தான் சொல்லுவேன். இது கல்யாணம் ஆகி வந்தோடனே என் ஹஸ்பண்டும் அப்படி தான் ரொம்ப அது இதுன்னா பண்ண மாட்டாங்க. நான் இப்போது ஆஃப் பண்ணுங்க நான் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவரே ஆஃப் பண்ணிடுவார். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் வந்து என் சோம்பேறித்தனத்தினா மாற்றினது ஒரு இந்த மாதிரி இருக்கிறதே இவன் ஒருத்தருக்காவடி தான் நான் மாற்றிருக்கேன். அப்படி எப்படி சொல்லனா என்ன பண்ண நம்ம பையன் ஆயிடுச்சு அவனுக்காண்டி நம்மளை விட்டால் வேறு யார் அவனுக்கு செய்வா அந்த மாதிரி ஒரு தாட்டு. இது எனக்குன்னு இல்லை மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம நம்ம குக்கரில் வச்சாச்சு வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கார் ஒருத்தர். கான் சாப்பிட போறியோ? பயமாக இருக்கோ? காதை பொத்திக்கிடுதியா? அம்மாக்கிட்ட வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அம்மாட்ட சேட்டை பண்ணி அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். பட் வந்து நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட சேட்டை பண்ண புதுசில் எப்படி இருக்கும்? எனக்கு இவன் வந்து என்னை கொஞ்சம் ரொம்ப பையன்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்குல்ல, எப்படின்னா ஒரு வளர்ந்து நம்மளை பார்த்துப்பான் அப்படிங்கிறத விட அவன் இப்போ காட்டுற கேரே எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுது. எப்படின்னா இப்போது எனக்கிட்ட இருக்கிற இது பாசம் அவர் அப்பா அவங்க மாமா அந்த மாதிரி இருக்கிறதும் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரியும். மோஸ்ட்லி எனக்கு நான் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுப்பான், ஏன்னா நான் கூடயே அவன் கூட இருக்க போய். பட் இருந்தாலும் எனக்கு அவன் கேட்டால் மட்டும்தான் நான் அந்த சமைக்கிறது வேலை பார்க்குறது இப்போது சோம்பரப்படாமல் எழுந்திரிச்சிட்டு போய் என்ன நாள் பண்ணணுமா பண்ணிடுவேன். அவன் ரித்திக்னு சொன்னால் பண்ணுவேன். அதுவே எனக்கே பசிக்குது நான் செய்யணும் அப்படின்னா செய்ய மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இப்போ அவன் தான் என்ன ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிக்கலாம். உண்மை அதுதான். நான் அவனை பார்த்துக்கிடுதுங்கிறத விட அவன் தான் என்னை நல்லா பார்த்துக்கிடுதான். அவங்க அப்பாவே வேலைக்கு போச்சுல எப்படி சொல்லிட்டு போவாங்கன்னா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க இவன்கிட்ட. அவன் இப்போ அவனே கடைக்கு போகிறான், அவங்க அப்பா கூட அவன் போகிறான் அப்படின்னா என்கிட்ட எப்படி சொல்லிடுவான், அம்மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவான். இது நான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி, அவன் வந்து அம்மா பாய் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு என்ன ஒரு 3.5 வயசு ஆகுதா, அவனுக்கு இப்போவே மெச்சூரிட்டி அந்த லெவல் இருக்குது. நான் 5 வயசு வரைக்குமே எங்கள் அம்மா கடைக்கு போகுதுன்னா கத்திக்கிட்டு இருப்பேன், அழுதுட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் என்னை சமாதானப்படுத்த ஒரு பட்டாளமே வேணும். அந்த மாதிரி நான் ரொம்ப அழுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா ஏதாட்டு கடைக்கு போகும், இந்த பீடி சுற்றுவாங்க அப்போது அங்கே போச்சுல கடைக்கு ஈவினிங் போகிறாங்க அப்படின்னா நான் இந்த ஊரே ஏதோ மொத்தமாக அழிஞ்சிரும் அந்த மாதிரி கத்துவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சமாதானப்படுத்தி என்னென்னமோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்து என்னென்னமோ பண்ணி தான் என்னை சமாதானப்படுத்தி வைப்பாங்க. 5-6 வயசுக்கு மேலே இருக்கும் அப்போவே. ஆனால் இப்போது இவன் கொஞ்சம் மெச்சூரிட்டாக தான் ஃபீல் பண்ணுவான். என்னென்னா அவர் அப்பா காலையில் ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா போட்டுருவான், அம்மா இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இது ஃபீல் தெரியுது ஓகே அப்படின்னு. ஒத்திக்கு ரைஸ் வைக்குமா? எஸ் அம்மா. என்ன சமைக்க போகிறாம்மா ரித்திக்கு? கையெடு எஸ் குட்டி கான். நல்லா இருக்கா? இட்ஸ் குட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா ரித்திக்? எஸ் தண்ணி நல்லா இருக்கா? வாட்டர் எஸ் எஸ். இப்போ நான் இங்கே தனியாக வந்து இவ்வளோ
இங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ ஊரில் இந்தியாவில் இருந்தாலுமே அவன் வந்து ஓகே அம்மா தான் கூட இருக்கு, அப்பா இல்லை அப்படின்னா கேட்பான், கேட்காமலாம் இருக்க மாட்டான். மாமாவை தேடுவான், அப்பாவை தேடுவான், 2 பேரை தேடுவான். ஆனால் அதுக்கடுத்து இல்லைன்னு சொன்னால் ஓகே அவங்க எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு இருந்துக்கிடுவான். இப்போவுமே ஊருக்கு வந்தாச்சு, இவ்வளோ நாள் அங்கே ஊரில் தான் இருந்தேன். பட் வந்து இப்போ வந்துட்டு எனக்கு அங்கே போனீங்க அப்படின்னா இல்லை, அவனுக்கு அம்மா இருக்காங்க, ஓகே ஒரு சேஃப்டியான, அவன் பிறந்ததுலேருந்தே நான் தான் கூட இருக்கேன் அப்படின்னால அவனுக்கு ஏதோ ஒரு சேஃபாக ஃபீல் ஆகுது. ஆனால் தேடுவான், தேடாமலாம் இருக்கவே மாட்டான். காலையில் எந்திரிச்சோன்னு வார்த்தை அப்பா எங்கே, காளி எங்கே அப்படின்னு தான் தேடுவான். பட்டு ஓகே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிடுவான். சம்டைம்ஸ் அவனுக்கு வீட்டிலையே இருக்க போர் அடிக்க அப்படின்னா மட்டும் காலிட்ட போகணும், இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இன்றைக்கி வந்து இந்த ஃபுட் சமைச்சேன், பட் வந்து சாப்பிட்டான், நல்லதாக இருந்துச்சு. தென் வந்து நான் அவனுக்கு வந்து தயிர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் தயிரை வச்சு கொடுத்துட்டு தென் வந்து கொஞ்சம் இந்த இன்றைக்கி எப்போவுமே மோஸ்ட்லி அவங்க ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வர போச்சுலேயே சமைச்சி வச்சுருவேன். ஏன்னா நான் மதியம் லஞ்சு கொடுக்க மாட்டேன், அவருக்கு அங்கே ஆஃபீஸ்லேயே வந்துடும், அதனால் கொடுக்க மாட்டேன். ஸோ வந்து சமைக்கலான்னு பார்த்தா பாலக்கீரைன்னு நினச்சி ஏதோ சேலட் கீரையை வாங்கிட்டு வந்துட்டேன். அது சரியான கசப்பு, ஒரு மாதிரி கட் பண்ண போச்சுலேயே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிட்டு. நான் வந்து இந்தியன் நம்ம லூலூவில் போய் வாங்குவேன், இது வந்து பக்கத்தில் இருக்க தம்மீன் மார்க்கெட்டில் வாங்கினா அது இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து சரி சமைக்கலான்னு உலைய வச்சா கேஸு தீர்ந்து போச்சு, அதுவே எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம் அடுப்பில் தீ வந்து எரியாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் ஓகே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். சமைக்கலான்னு பார்த்தா இல்லையா, அதுக்கப்புறம் இவரே வந்துட்டார். அதுக்கப்புறம் போய் கேஸை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பசி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த வாழைக்காய்க்கு பொரியலுக்கு கட் பண்ணேன். வாழைக்காய் வச்சு அது வேறு மஞ்சள் கலரில் இருந்துச்சு. நான் பழுத்துட்டோன்னு நினச்சேன், பார்த்தா அது நேந்திரம் அதோட பழம் போல், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் சமைச்சதில்லை. நம்ம ஊர் வாழைக்காய் தான், நாட்டு வாழைக்காய் இருக்குல்ல அதுதான் சமைச்சிருக்கேன். இது வந்து நான் பார்த்தது இல்லையா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, பஜ்ஜி போட்டால் நல்லா தான் இருந்துச்சு. தென் பொரியலும் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இது டீயை குடித்தா ஏதோ ஊருக்கே டீ போட்ட மாதிரி போட்டேன். ஆக்சுவலாக நான் மட்டும் தான் டீ குடிப்பேன், இங்கே அவரும் டீ குடிக்க மாட்டார். இவன் தம்பி குடிப்பான், அவன் கூட குடித்தா குடிப்பான். சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்த கேஸ் காலியானது, அதனால் யோசித்துட்டு இதுங்க போய் நிறைய டீயை போட்டு வச்சு ஏதோ கூழ் காய்க்கிற மாதிரியே இல்லை பாயசம் பண்ணுற மாதிரி அம்முட்டு கண்டும் போட்டு இது கிண்டிகிட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணேன். நான் ஊர்லேருந்து வர போச்சில் வந்து வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு இந்த இடிக்கல் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நான் இப்போதைக்கு இந்த சப்பாத்தி கட்டை இதை வச்சு தான் உரலாக யூஸ் பண்ணிகிட்டு, உரலாக அது ஆமாம் உரல் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஓகே நல்லா தான். நான் இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்ட்ராங்காக இது பண்ணால் இது இங்கே இருக்குது. ஆனால் ரேட் ரொம்ப, கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இவ்வளவு 200 இருக்குமா, இங்கே பார்த்தா அது 1000, 1500 இருக்குது. அதுவுமே நம்ம ஊரில் இருக்க மாதிரி குவாலிட்டியான இல்லை. ஒன்று மார்பிள்லாம் இல்லை, வுட்டில் இருக்குது. இவர்கிட்ட கேட்டதுக்கு நீ தட்டுனாலே அது வெளியே வந்து விழுந்துடும், அதனால் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்னும் ரசத்துக்கு ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு அந்த இது டீ போடுறதுக்கு இஞ்சி இந்த மாதிரி பூண்டு அது மட்டும் தான் தட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சாம்பாரெல்லாம் வச்சேன், ஏதோ குளறுபடியில் கொஞ்சம் காரமாக தான் போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓகே ஓரளவு சாப்பிட்டு முடிச்சு இது இங்கே 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.